குருவே சரணம். கணக்கம்பட்டி ஐயாவை தரிசனம் செய்வதற்காக மோகன் தட்டத்திற்கு ஒரு பெண்மணி வந்திருந்தாள். 2-3 நாட்கள் ஆகியும் அந்த பெண்மணி சர்க்குருவை விட்டு நகரவில்லை. சர்க்குருவும் அவளை போ என்று சொல்லவில்லை. ஐயன் கேட்டார், ஏன் மாரியம்மா, காகிதம்னு என்னிட்ட வந்துள்ளாயே, காகிதம் என்னிடம் என்ன கொடுத்து வைத்துள்ளாயா என்று அந்த பெண்மணியை பார்த்து கேட்டுவிட்டார். எப்படி சர்க்குருக்கு தெரியும் ஐயா அப்படி என்று பதறி கண்ணீரால் அழுதுவிட்டாள். கலியுக கர்ணனாச்சே, அன்று பகல் ஒரு பக்தன் தான் சொத்து பிரச்சனை ஐயனை பார்த்து சென்றால் சரியாகிவிட்டது என்று ஐயனுக்கு காணிக்கையாக 2 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு ஐயனை பார்க்க வந்துள்ளார். அந்த சனியனை ஏண்டா எங்கிட்ட கொண்டு வந்து காகிதம் வேணும்னு அந்த மாரியம்மா இங்கே காத்து கிடக்க அவகிட்ட குடுடா என்று கூறியுள்ளார். போலவே அந்த பெண்மணியிடம் இந்த 2 லட்சம் ரூபாயை அந்த பக்தர் கொடுத்துள்ளார். பொண்ணோட திருமணத்துக்கு தேவையான காகிதம் கொடுத்து விட்டேன், போய் அவள் திருமணத்தை சிறப்பாக நடத்து என்று சொன்னார். தேவையான பணம் எப்போது வரும் என்றும் ஐயனுக்கு தெரியும். அதுவரை அந்த பெண்மணியை தன்னோடு வைத்து பணம் வந்தவுடன் அனுப்பி வைத்தார். ஐயனை விட கருணை கடல் இந்த உலகில் யார் உண்டோ? சர்க்குருவே சரணம்.